நம்ம எடுத்தவர்கள் வாசிக்கலாம். சங்கீதம் 27ஆம் சங்கீதம், சங்கீதங்களின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை யாராவது ஒருத்தங்க வாசித்துங்க. ஹல்லேலூயா. அப்படியே 6வது வசனம் வாசிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லலாமா? ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்களேன், என் தலை உயர்த்தப்படும். ஹல்லேலூயா. என் தலை உயர்த்தப்படும். என் தலையை உயர்த்துகிறவர் என்னோடு இருக்கிறார். கையை பிடிச்சி சொல்லலாமா பக்கத்தில்? என் தலையை உயர்த்துகிறவர் என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் நான் மகிமைப்படட்டும். நேற்றைய தினத்தில் ஆண்டவர் என்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை தான் இந்த இடத்துல பேச சொல்லி என்னை அழுத்திக்கிட்டே இருந்தார். சும்மா வர்றதுக்கும் அழுத்தி வர்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஹல்லேலூயா. இந்த இடத்துல போட்டிருக்காங்க அழகா, என்னன்னா, இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். ஹல்லேலூயா. சத்துருக்களுக்கு மேலாக தலையை உயர்த்துகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனா மகிமைப்படட்டும். நம்ம நினைக்கிறோம் நம்ம சத்துருக்கள் அப்படின்னாலே ஏதாவது ஒரு நபரை வச்சுருப்போம் நம்ம மைண்டில். சத்துருக்கள் அப்படின்னோடனே மைண்டில் டியூப்லைட் மாதிரி கரெக்டாக வந்துடுவாங்க அவங்க. நான் சொல்கிறது அந்த சத்துருக்கள் இல்லை, உங்களை முடக்கி வைக்கிற சத்துரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக நாட்கள் நம்ம நிறைய பிரயாசங்களை நம்ம எடுத்திருப்போம். ஆனால் நம்மளை ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைக்க முடியாமல் நிறைய தடைகள் வந்திருக்கும். ஹல்லேலூயா. இந்த இடத்துல நான் சத்துருன்னு சொல்கிறது அந்த தடையை தான் சொல்கிறேன். ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னு முழங்கால் போட்டு இருப்போம், என்ன ஜெபிக்கன்னு தெரியாது. அதுக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் நம்மளை அழுத்திடும். ஹல்லேலூயா. அது ஒரு தடை. ஹல்லேலூயா. அந்த சத்துரு ஆண்டவர் இன்னைக்கு நம்ம அதுக்கு மேலாக நம்மளை உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்துருக்களுக்கு மேலாக நம்முடைய தலையை உயர்த்துகிறவர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ நம்ம ஒரு ஓட்டப்பந்தயம் ரன்னிங் ரேஸ் வருது அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம்? ரன்னிங் ரேஸில் நீங்கள் ஓட போகிறீங்க, என்ன நினைப்பீங்க? அக்கா சூப்பர், எப்படி வரணும்? ஃபஸ்ட்டில் வரணும். அவங்க வாராங்களோ வரலையோ நம்மளோட எண்ணம் எப்படி இருக்கணும்? ஃபஸ்ட்டில் இருக்கணும். நம்ம எண்ணம் உயர்ந்ததாக இருக்கணும். ஹல்லேலூயா. ஏதோ சும்மா வந்திருக்கோம், பரலோகம் மட்டும் நம்மளுக்கு எப்படியாவது கெஞ்சி உருண்டு கடைசி நேரத்தில் பரலோகத்துக்கு போயிடணும் அப்படிங்கிறது இல்லை. நம்ம முதலாவது இருக்கணும். ஹல்லேலூயா. தேவனுடைய இடத்துல நம்ம முதலாவது இருக்கணும். நம்மை சேர்ந்தவர்களையும் நம்ம அழைத்து கொண்டு போகணும். ஹல்லேலூயா. சத்துருக்களுக்கு மேலாக உங்கள் தலையை உயர பண்ண போகிறவர் உங்களோடு இருக்கிறார். அந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா சங்கீதம் 27:7 பார்த்தீங்கன்னா, கர்த்தாவே நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளி செய்யும். ஹல்லேலூயா. இந்த தாவீது அழகா ஒரு சங்கீதம், அப்படிதானே? எனக்கு தாவீது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா ஆண்டவரே சொல்றாரு, என் தாசனாகிய என் தாவீது, சொல்லுங்க, என் தாசனாகிய தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன். ஹல்லேலூயா. நிறைய பேர் வேதத்தில் உண்டு. மோசே உண்டு, யோசுவா உண்டு, அநேகர் உண்டு. மோசே என் நண்பன் சொல்றாரு ஆண்டவர். ஆனாலும் இந்த தாவீது ஒரு டைம் விழுந்தாலும் எழுந்திருந்தான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஓட்டப்பந்தயம் பரலோகத்துக்கு நேராக ஓடிட்டு இருக்கோம். விழுந்தாலும் திரும்பி எழும்பணும். ஹல்லேலூயா. எத்தனையோ தடைகள் நம்மளை விழ பண்ணினாலும் அந்த தடைகளை தாண்டி அந்த தடைக்கு மேலா நம்ம தலை உயரணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அது எப்படி ஆண்டவர் அவரை உயர்த்துற, ஆண்டவர்கிட்ட நல்ல ஒரு ரகசியத்தை அவன் கற்று வச்சிருந்தான். ஆண்டவர் இறங்குனா மட்டும்தான் நம்ம உயர முடியும். அந்த வசனத்தில் போடப்பட்டிருக்கு பாருங்க, கர்த்தாவே நான் கூப்பிடுகிற என் சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு செய்யும். நீங்கள் உத்தரவு கொடுக்கணும்னா நீங்கள் இறங்கணும். ஹல்லேலூயா. அவர் இறங்குனா மட்டும்தான் உத்தரவு கொடுக்க முடியும். அப்படிதானே? இந்த கர்த்தாவே நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு, என் சத்தத்தை நீங்கள் கேட்கணும் அப்படின்னா நீங்கள் இறங்கணும். ஹல்லேலூயா. நம்ம இன்னைக்கு நிறைய ஜப குறிப்புகளை நம்ம வச்சோம். அப்படிதானே? ஆண்டவர் பாதத்தில் நிறைய ஜப குறிப்புகள், நம்ம தேசத்தில் நடக்கிறது, நம்ம கிராமத்தில் நடக்கிற ஜப குறிப்புகளை வச்சோம். இந்த ஜபத்தெல்லாம் பண்ணும்போது நம்மளோட மனசு எப்படி இருந்துச்சு?
எப்படியாவது என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டுறணும், ஒரு பதிலை கொடுத்துடணும். அதே தான் அந்த தாவீதுக்கு இருந்துச்சு. எப்படியாவது ஆண்டவர் என்னோட சத்தத்தை கேட்கணும் அப்படின்னா ஆண்டவர் இறங்கணும். ஹல்லேலூயா. எனக்கு உத்தரவு கொடுக்கணும் அப்படின்னா ஆண்டவர் இறங்கணும். ஹல்லேலூயா. உத்தரவு எப்போ வரும் அப்படின்னா ஆண்டவர் பலன் கொடுப்பார். உத்தரவுக்கு பதில் நம்ம ஜெபத்தில் நம்ம ஜெபிச்ச உடனே ஆண்டவர் நம்மளை அந்த ஜெபத்தில் ஆவியில் நம்மளை திடப்படுத்துவார். இந்த ஜெப குறிப்பு கேட்கப்பட்டது அப்படின்னு ஒரு உத்தரவாதத்தை தருவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம எடுத்து வாசிக்கலாமா? லூக்கா 22:43 எடுத்து வாசிங்க. அந்த இடத்துல எப்படின்னா, சில நேரம் நம்ம பிரச்சனைக்காக நம்ம ஜெபிச்சுட்டே இருப்போம். நம்ம வியாதி மாறணும், என் குடும்பத்தில் இவ்வளோ உயர்வு வேணும், என் தலை உயர்த்தப்படணும்னு சொல்லி அநேக நேரம் நம்ம ஜெபிச்சுட்டே இருப்போம். ஆண்டவர் அந்த பிரச்சனைக்கு உத்தரவு அருளி செஞ்சிருக்காரா இல்லையாங்கிறதே நம்மளுக்கு டவுட்டாக இருக்கும். அந்த வசனத்தை எடுத்து வாசிங்க. லூக்கா 22:43. ஹல்லேலூயா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம கெஸ்தமனே தோட்டத்தில் ஆண்டவர் ஜெபிக்கிறார். அப்படி தானே? சிலுவையில் அறையப்படுறதுக்கு முன்பதாக கெஸ்தமனே தோட்டத்தில் ஆண்டவர் வியாகுலப்பட்டு ஜெபிக்கிறத நம்ம பார்க்குறோம். ஜெபிக்கும்போது ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்வார், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, பிதானுடைய சித்தம் நிறைவேறட்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்வார். அந்த ஜெபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையான ஜெபம், ஒரு உருக்கமான ஜெபம். இந்த ஜெபத்தை நம்ம கேட்டால் நம்மளுக்கே ஒரு 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 என்ன சொல்ல, ஒரு இருதயத்தில் ஒரு பாரம் வரும். ஆண்டவர் எவ்வளோ வியாகுலப்பட்டு எப்படி ஜெபிக்கிறாரு. என்னுடைய சித்தம் இல்லைப்பா, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது அப்படின்னு சொல்லும்போது அவர் எவ்வளோ வியாகுலப்படுகிறார் அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லா தெரியும். ஆனால் ஆண்டவர் அதற்கு என்ன பண்ணுறார் அப்படின்னா உத்தரவு கொடுக்கல, ஆண்டவர் பலன் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. வானத்திலிருந்து ஒரு தூதனை அனுப்பி அவருக்கு எப்படி கொடுக்குறாராம்? அந்த வசனத்தை வாசிங்க திருப்பி. லூக்கா 22:43. ஹல்லேலூயா. நம்ம ஜெபத்துக்கு ஆண்டவர் இறங்கும்போது சில நுகங்கள் முறிக்கப்படும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு பலனை கொடுப்பார். நாகூம்ல சொன்னபடி நாகூம் 1:13 நுகத்தை முறித்து கட்டுகளை அறுப்பேன் அப்படிங்கிற வசனம் இருக்கு. அது வாசிங்க. நாகூம் 1:13. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்கணும், நம்மளுடைய ஜெபத்துக்கு இறங்கணும் அப்படின்னா நம்முடைய நுகம் முறிக்கப்படணும். ஹல்லேலூயா. நுகத்தை முறித்து கட்டுகளை அறுக்கிறவர். ஹல்லேலூயா. அதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். அதாவது நம்ம நிறைய வேண்டுதல்களை ஆண்டவர் இடத்துல வைப்போம், வச்சுட்டு நம்மளோட முடிவையும் சொல்லிடுவோம். அப்படிதானே? இப்படி தான் நடக்கணும், இந்த வழியில தான் நீங்கள் என்னை நடத்தணும் அப்படிங்கிறத ஆலோசனையும் ஆண்டவருக்கு இலவசமாக கொடுத்துருவோம். அப்படிதானே? இந்த லிஸ்ட்டையும் போட்டுட்டு இதுக்கு இப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும், என்னோட பிள்ளைங்க கண்டிப்பாக இந்த வழியில் போய் இந்த கலெக்டர் படித்து இப்படி வந்தால் என்னோட குடும்பம் மேலே வந்துரும்பா. ஆண்டவருக்கு எப்போ உயர்த்தணும் தெரியாதா? ஹல்லேலூயா. ஆண்டவருக்கே நிறைய நேரம் ஸ்கெட்ச் போட்டு கொடுப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்கெட்ச் போடுற ஆள் தேவையில்லை, எம்டியான பாத்திரத்தை தான் ஆண்டவர் பயன்படுத்த முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஜெபத்தை நம்ம மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கூட்டம். ஹல்லேலூயா. அநேக நேரத்தில் நம்ம ஜெபத்துக்கு பதில் வராமல், உத்தரவு வராமல் போகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய நுகம் முறிக்கப்படலை, நம்மளோட கட்டு அறுக்கப்படலை. நம்ம அநேக நேரம் ஜெபிக்க முடியல. நிறைய ஊழியக்காரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மணிக்கணக்காக ஜெபிப்பாங்களா. அவங்களுக்கு எப்படி அங்கேருந்து பலன் வருது? அவங்களுக்கு தெரியும் கர்த்தர் இறங்கிட்டார் அப்படின்னா நேரம் போகிறதே தெரியாது. ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் தான், நேரம் போகிறதே தெரியாது. இன்னைக்கு நம்மளால ஜெபிக்க முடியலை. ஒரு மணி நேரத்துக்கு மேலே நிற்கணும் அப்படின்னாலே முடியலை. உண்மை தானே? ஒத்துக்கிறீங்களா? ஹல்லேலூயா. யாரெல்லாம் இன்னைக்கு ஃபாஸ்டிங்கோட வந்தீங்க? ஹல்லேலூயா. தேவனா மகிமை பண்ணட்டும். உபவாசனால ஆண்டவர் நியமிங்கள்னு சொல்லியிருக்காரு. அப்படிதானே? ஹல்லேலூயா. வேற எதையுமே நியமிக்கலை. உபவாசனால நம்ம சபை வளர்ச்சிக்காக, நம்ம சபை மக்களின் ஆத்துமாக்களின் வளர்ச்சிக்காக உபவாசனால நியமிச்சிருக்கிறோம். நீங்கள் எல்லாம் உபவாசமாக வந்திருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ என்ன அப்படின்னா, ஜெபத்தில் ஆண்டவரை இறங்க வைக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தாவீதுக்கு நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுது அப்படின்னா, ஆண்டவர் உத்தரவு கொடுக்கணும். உத்தரவு கொடுக்கணும்னா ஆண்டவர் இறங்கினா மட்டும்தான்
உத்தரவு கொடுக்க முடியும் அப்படிங்கிறத அவன் நல்லா அறிஞ்சு கொண்டான். இந்த வேதத்துல நம்மளுக்கு நல்லாவே தெரியும் 2 மனுஷங்க ஜெபம் பண்ண போறாங்க. யாரெல்லாம் சொல்லலாமா? லூக்கா 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் எடுத்து வாசிங்க. ஹல்லேலூயா. யாரெல்லாம் பிறந்த சம்பவம் நம்ம அடிக்கடி நம்ம வாசித்திருப்போம். நல்ல ஒரு தெரிந்த சம்பவம் தான். யாரெல்லாம் போறாங்க பாருங்க. 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். நம்மளுக்கு நல்லாவே தெரியும். பரிசேயன் நின்று என்ன பண்றான்? தேவனே, நான் பரிகாரன், அநியாயக்காரன், விபச்சாரக்காரன் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராதபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அவனுடைய ஜெபம் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? யார மாதிரி இல்லையா? ஆயக்காரன மாதிரி இல்லை, அநியாயக்காரன மாதிரி இல்லை அப்படிங்கிறது தான் அவனோட ஜெபமே. ஹல்லேலூயா. இந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் இறங்குவாரா? முகம் முறிக்கப்படுமா? கண்டிப்பா வாய்ப்பே இல்லை. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் அவன் சொல்றா பாருங்க, வாரத்தை 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தை எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். வாரத்துல எத்தனை நேரம் உபவாசம் பண்ணாலும் ஆண்டவர் இறங்கினா மட்டும்தான் உங்களுக்கு விடுதலை. ஹல்லேலூயா. உபவாசம் முக்கியம்தான், ஆனா உங்க இருதயத்தை ஆண்டவர் அதற்கு மேலாக பார்க்கிறார். ஹல்லேலூயா. வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தை எல்லாம் நான் தசமபாகம் செலுத்துறேன். தசமபாகம் இருக்கிற சம்பாத்தியத்தை ஃபுல்லா கொடுத்துட்டான். ஆனா இவன் ஆண்டவர் மேன்மையா படுத்தி வேதத்துல காட்டல. அப்படித்தானே? தங்கிட்ட இருக்கிற 2 காசு கொடுத்த விதவைய ஆண்டவர் மேன்மைப்படுத்துகிறார். இவன் சம்பாத்தியத்தை ஃபுல்லா கொடுத்தும் இவனுக்கு மேன்மை இல்லை. ஏன் அப்படின்னா ஆண்டவரால அந்த இடத்துல இறங்க முடியாத காரணம் அவனோட இருதயம் சரியில்லை. அப்படிதானே? அவனோட இருதயம் மேட்டின்மையா இருந்துச்சு, பெருமையா இருந்துச்சு. அவன் என்ன பண்றான் அப்படின்னா தன்னைய பெருமைப்படுத்துறான். தன்னுடைய நிலைய பெருமையா காட்டி மற்றவங்கள போல நான் இல்லை, இவங்கள மாதிரி நான் இல்லைங்கிறதுல அவன் ஸ்ட்ராங்கா இருக்கான். அப்போ எனக்கு கண்டிப்பா எனக்கு ஒரு ரிவார்டு உண்டு. அப்படிதானே? கண்டிப்பா நான் சூப்பரா எக்ஸாம் எழுதிட்டேன், எனக்கு எக்ஸாம்ல நான் பாஸ் ஆயிடுவேன், அவ்வளோ மாதிரி எழுதலை, இவ்வளோ மாதிரி எழுதலை. அப்படிதானே? நிறைய நேரம் நம்ம சொல்லிட்டு இருப்போம். அந்த நேரத்துலையும் கூட ஆண்டவர் யாரோட ஜெபத்தை கேட்குறாரு பார்த்தீங்கன்னா, ஆயக்காரோட ஜெபம். ஆயக்காரோட ஜெபம் அடுத்து வாசிங்க. ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க ஹல்லேலூயா. என்ன ஒரு அருமையான ஜெபம். அப்படிதானே? தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்து கொண்டு, என் தேவனே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும். இன்னைக்கு நம்ம பாவின்னு சொல்லவே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அப்படிதானே? ஹல்லேலூயா. இந்த ஆயக்காரன் ஒரு வேளை பாவியா கூட இருந்திருக்கலாம், பாவத்திலிருந்து மனம் திரும்பி வந்திருக்கலாம். அப்படிதானே? பாவின்னு சொல்ல கூட நம்மளுக்கு அநேக நேரம் கஷ்டமா இருக்கும். எப்படி சொல்லலாம்? பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும். ஹல்லேலூயா. யாரோடையும் கம்பேர் பண்ணலை, என்ன மேன்மைப்படுத்தலை. நான் ஒன்று சொல்கிறேன் என்னன்னா, நம்ம ஆண்டவரிடத்துல நம்ம நியாயத்தை நம்ம அறிக்கையிட ஆண்டவர் நம்மளை அளக்க ஆரம்பிச்சிருவார். ஹல்லேலூயா. நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. நம்மளோட நீதி நியாயங்களை நம்ம ஆண்டவரிடத்தை சொல்ல 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 ஆண்டவர் நம்மை அளக்க ஆரம்பிப்பார். ஆண்டவர் அளக்க ஆரம்பிச்சா நீதி உள்ளவர் நியாயாதிபதி கரெக்டா நிறுத்துருவார். பார்த்துக்கோங்க. ஹல்லேலூயா. ஒழுங்கா பாவியாக என்மேல் கிருபையாயிரும் அப்படிங்கிற அந்த ஒரு ஜபத்துல ஆண்டவர் அவனோட பேசினார். அப்படிதான். அவனல்ல இவனே நீதிமானாக்கப்படுறான்னா ஆண்டவர் யார் பக்கத்துல நிக்கிறாரு? ஆண்டவர் வந்துட்டார் ஆல்ரெடி. தூரத்துல நின்று ஜபத்துல முன்னாடி இருக்கிறவன் பக்கத்துல இல்ல, அவன் இருதயம் யார் பக்கத்துல இருக்கு? எங்க வந்துட்டார் ஆண்டவர்? இந்த ஆயக்காரன் பக்கத்துல அவனல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டிருக்கிறான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதே போலதான் எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டிருக்கிற நேரத்துல அந்த இதை எடுத்து வாசிங்க. 2 ராஜாக்கள் 20:3. எசேக்கியா ராஜா ஒரு நல்ல ஒரு நீதியுள்ள ராஜா. அப்படிதானே? ஹல்லேலூயா. இவன் பண்ண மிஸ்டேக் என்ன அப்படின்னா, தன்னுடைய நீதி நியாயங்களை சொல்ல ஆரம்பிச்சான் ஆண்டவரத்துல. அதை எடுத்து வாசிங்க. 2 ராஜாக்கள் 20:3.
ஹல்லேலூயா. கர்த்தாவே உமது பார்வைக்கு ஒரு ஒரு சமயத்தில் இது நம்மளுக்கு நல்லதாக தோணும். உன் பார்வைக்கு நீதியாக செஞ்சேன், நியாயமாக செஞ்சேன், என்னை நினைத்தருளுங்க அப்படின்னு சொல்கிறது நல்லதாக தோணும், நியாயமாக தோணும். ஆனால் ஆண்டவர் அவருக்கு என்ன என்ன ரிப்ளை பண்ணார்? நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். சரியாக நிறுத்து பார்த்து 15 வருஷத்தை எக்ஸ்ட் பண்ணியிருக்காரு. ஹல்லேலூயா. அவன் எத்தனை வருஷம் உத்தமமாக இருந்தான், எத்தனை வருஷம் நீதியாக இருந்தாங்கிறத சரியாக அளக்க ஆரம்பிச்சிட்டார். நீங்கள் உங்களோட நீதியை, உங்களோட நியாயத்தை நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஆண்டவர்கிட்ட இப்படி செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆண்டவர் அளக்க ஆரம்பிச்சிடுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அளவில்லாமல் ஆசீர்வதிக்கணும்னு விரும்புகிறீங்களா? இல்லை எனக்கு இந்த எசேக்கியா ராஜா மாதிரி ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கொடுத்தா போதும், ஒரு 15 வருஷம் இருந்துட்டு நான் போயிடுவேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஹல்லேலூயா. கரெக்டாக ஆண்டவர் நிறுத்து அளந்து அவர் ஆயுஸ் நாட்களை கூட்டி கொடுத்தார், அது உண்மைதான். ஆனால் கரெக்டாக கொடுத்தார். அவன் என்னத்தை முன்னாடி வச்சான்? என்னோட நீதி நியாயங்களின்படி. ஹல்லேலூயா. நம்மளோட நீதி, நம்மளோட நியாயம், நான் ஒழுங்காக சர்ச்சுக்கு வரேன்ப்பா, நான் ஒழுங்காக உபவாசம் இருக்கிறேன், நான் இப்படி தான்ப்பா இருக்கிறேன், என் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா நான் மற்றவங்க அப்படி இருக்காங்க ஆனால் நான் எப்படி இருக்கேன்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா? அதுதான் ஆண்டவருக்கு விருப்பமாக இருக்குது. ஹல்லேலூயா. ஆண்டவரை இறங்க விடாமல் தடுப்பணுகிறது. ஹல்லேலூயா. நம்மளுக்கு இறங்கி அவர் உத்தரவு கொடுக்கணும், நம்மளுடைய நுகங்கள் முறிக்கப்படணும் அப்படின்னா நம்மளோட ஜபம் இரக்கமுள்ளதா இருக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவரை இறங்கி வர செய்யறதா இருக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அழகா ஒரு ஃபாதர் பெர்க்மான்ஸ் ஒரு பாட்டு பாடுவார், அப்படிதானே? ஹல்லேலூயா. மனதுருகும் தெய்வமேசு சுகம் தந்து நடத்தி செல்வா. மனதுருகும் தெய்வமேசு சுகம் தந்து நடத்தி செல்வா. யெகோவா ரஃபா இன்றும் வாழ்கிறார். சுகம் தரும் தெய்வமேசு சுகமின்று தருகிறார். யெகோவா ரஃபா இன்றும் வாழ்கிறார். சுகம் தரும் தெய்வமேசு சுகமின்று தருகிறார். ஹல்லேலூயா. மனம் இறங்கும் தெய்வம் இயேசு. ஹல்லேலூயா. அவர் இறங்கினாதான் சுகம். ஹல்லேலூயா. தலைக்கு மேல கைகளை உயர்த்தி சொல்லலாமா? அவர் இறங்கினாதான் சுகம். இந்த வேளையில நமக்காக இறங்கணும். ஹல்லேலூயா. நல்ல ஒரு இதை நீங்க புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, ஆண்டவர் இறங்கினாதான் நம்மளுக்கு உத்தரவு வரும். ஹல்லேலூயா. எப்படி அப்போஸ்தலர் 10 கொர்நேலியுவின் ஜெபத்தை, தான தர்மத்தை கேட்டு ஆண்டவரால் இருக்க முடியல, அப்படிதானே? வான பரியந்தம் அவனுடைய ஜபம் எட்டுனதுன்னு வேதத்தில் வாசிக்கிறோம். அதனால ஆண்டவரை சும்மா இருக்க விடக்கூடாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் தலை என் சத்துருக்கள் மத்தியில் உயரணும் அப்படின்னா முதலாவது நம்ம செய்கிற காரியம் என்னன்னா, தேவன் இறங்கும்படி ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. பக்கத்தில் கையப்பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் இறங்கும்படி ஜெபிக்கணும். தேவன் நம்மளுக்கு உத்தரவு கொடுக்கணும்னா தேவன் இறங்கணும். ஹல்லேலூயா. என் சத்துருக்கள் மத்தியில் என் தலை உயரணும் அப்படின்னா தேவன் இறங்கணும். ஹல்லேலூயா. என் நுகம் முறிக்கப்படணும் அப்படின்னா தேவன் இறங்கணும். தேவன் இறங்கினா மாத்திரம்தான் எனக்கு உத்தரவும் கிடைக்கும், என் சத்துருக்கள் மத்தியில் என் தலையும் உயரும். உங்களை எழும்ப விடாதபடி அநேக காரியங்கள் முடக்கி போட்டு இருக்கலாம். ஹல்லேலூயா. உங்கள் குடும்பத்துலேயும் சரி, அநேக நம்ம நினைப்போம், இந்த 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 ஆண்டுக்குள்ளதாக இந்த வளர்ச்சி வரணும், என் குடும்பத்தில் இவ்வளோ லெவலில் நான் போயிடணும், என் சபையில் இந்த லெவலில் நாங்கள் போயிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய நேரம் நினைப்போம். ஆனால் அது எழும்ப முடியாமல் அந்த ஆண்டில் அது நடக்காமல் போகிறதுக்கு காரணம் அப்படி என்ன அப்படின்னா, நம்மளோட ஜபம் இரக்கமுள்ளதா இல்லைன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னொரு ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நம்ம எடுத்தவங்க வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 14:8. இங்கே ஒரு சம்பவம் நம்ம பார்க்குறோம். என்ன அப்படின்னா, அதை எடுத்தவர்கள் வாசிங்க. அப்போஸ்தலர் 14:8.
ஹல்லேலூயா. லிஸ்திராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியாய் இருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்திருந்து பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து, ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு, நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோட சொன்னான். உடனே அவன் குதித்தெழுந்து நடந்தான். ஹல்லேலூயா. இந்த சம்பவத்தில் அழகா பார்த்தோம் அப்படின்னா, ஒரு மனுஷன் அவனுடைய பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்படுறான். ஹல்லேலூயா. அது எப்படி அப்படின்னா, நடக்கவே நடக்காது, முடியவே முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நிறைய பிரச்சனைக்கு நம்மளே முடக்கி வச்சிருவோம், அப்படிதானே? இந்த ஜப குறிப்பு இவ்வளோ நாள் போயிட்டே தான் இருக்கும், இது ஜப குறிப்பு நடக்காது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு ஸ்டெப்பை வச்சு ஒரு முடக்கி வச்சிருவோம். ஹல்லேலூயா. அந்த முடக்கிறதுல இருந்து ஆண்டவர் இன்னைக்கு விடுதலை தரப்போகிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? ஹல்லேலூயா. லிஸ்திராவிலே ஒருவன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானி. அவன் பிறக்கும் போதே எப்படிதான்? சப்பானி தான், முடக்கப்பட்டவன் தான். அவனோட நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு பரிதாபம். ஹல்லேலூயா. அவனால எதுவும் செய்ய முடியுமா? சுயமா எதுவுமே செய்ய முடியாது. ஏதாவது ஒரு ஹெல்ப்புக்கு ஒரு ஆள் வேணும். எங்க போனாலும் ஹெல்ப்புக்கு ஒரு ஆள் வேணும். இப்போ யாராவது ஒரு உதவியை தேடி அவன் இருக்கிறான். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட இந்த சப்பானி எங்க உட்கார்றான் அப்படின்னா, லிஸ்திராவிலே ஒருவன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானி. அவன் எங்க உட்கார்ந்துருக்கான் அப்படின்னா, பவுல் பேசுகிற இடத்துல உட்கார்ந்துருக்கிறான். ஹல்லேலூயா. எங்க இருக்கிறான்? தேவ சமூகத்துல இருக்கிறான். ஹல்லேலூயா. தேவ வார்த்தையை கேட்கிற இடத்துல இருக்கிறான். அவனால ஒண்ணுமே செய்ய முடியாது, ஆனா காதுகள் கண்டிப்பா கேட்கும். ஹல்லேலூயா. அவன் அமர்ந்திருந்து அந்த இடத்துல வாசிக்கிறான் பாருங்க. என்ன ஓடுறதுன்னா, ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்து பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம யார் பேசுறதை கேட்டுட்டு இருக்கோம்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க, நம்ம குடும்பத்தை பேசுறதுக்குன்னே இருப்பாங்க. ஹல்லேலூயா. நம்ம குடும்பத்தையோ நம்மளையோ குறித்து பேசுவதற்கு அநேகர் இருப்பார்கள். இருக்கிறது நல்லதுதான். ஹல்லேலூயா. ஆனா நம்ம யார் பேசுறதை கேட்கணும்? பவுல் பேசுறத கேட்டுக்கொண்டு இருந்தான்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது, அப்படிதானே? பவுல் என்ன பேசினா? தேவ வார்த்தையை தான் பேசினான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிம்பிளா சொல்லுங்க, தேவ வார்த்தையை தான் பேசியிருப்பான், சுவிசேஷத்தை பிரசங்கித்திருப்பான். ஹல்லேலூயா. அப்போ நம்ம அதுக்கு நேராக நம்ம போகும்போது நம்முடைய கட்டுகள்ல இருந்து ஒரு விடுதலை வரும். ஹல்லேலூயா. நம்முடைய நுகங்கள் முறிக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதே போலதான் இன்னொரு சம்பவம் இருக்கு. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, ஹல்லேலூயா, இங்கேயும் ஒரு சப்பானி இருக்கிறான் பாருங்க. அவனால எழும்ப முடியாத ஒரு சூழ்நிலை, முடக்கி வைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. என்னன்னா, தாயின் வயிற்றிலிருந்து சப்பானி. அது தொடர்ந்து வாசிங்க. ஹல்லேலூயா. இந்த இடத்துலையும் பவுல் சில உற்று பார்க்குறான், அப்படிதானே? நம்ம அப்போஸ்தலர் 14:8 வாசிக்கும்போது, பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து, ஹல்லேலூயா, அவன் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கான், சுவிசேஷத்தை அறிவிச்சிட்டு இருக்கான். ஆனாலும் இப்படி ஒரு மனுஷன் இருக்கிறான், ஒரு முடக்கப்பட்ட ஒரு சூழ்நிலைங்கிறத உற்று பார்க்குறான். ஹல்லேலூயா. இன்னைக்கும் நம்முடைய பிரச்சனை எதனால வந்துச்சு அப்படிங்கிறத உற்று பார்க்கணும். நம்ம குடும்பத்தில் எதுக்கு ஒரு சமாதானம் இல்லாமல் போகிற ஒரு சூழ்நிலை யாரால வருது அப்படிங்கிறத உற்று பார்க்கணும். பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, உங்களுக்கு பிரச்சனை எதனால வருதுங்கிறத உற்று பார்க்கணும். ஹல்லேலூயா. நீங்க எதனால முடங்கி இருக்கீங்கிறத உற்று பார்க்கணும். சொல்லுங்க பார்க்கலாம், நீங்க எதனால முடங்கி இருக்கீங்கிறத உற்று பார்க்கணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம அநேக நேரம் முடங்கி இருப்போம். நம்ம ஜெபிக்காததுக்கும் வேதம் வாசிக்காததுக்கும் நிறைய காரணங்களை லிஸ்ட் போட்டு வச்சிருப்போம். ஹல்லேலூயா. காரணம்
என் காரணங்கிறது நம்மளா உண்டாக்குறது தான், ரீசன் அப்படிதானே. ஆண்டவர் வந்து ஜெபிக்க தன்னோட பேதுரு, யாக்கோபு, யோவான் 3 பேரும் அழைச்சு கொண்டு போனாரு. ஆனா ஜெபிச்சாங்களா? இல்ல. ஹல்லேலூயா. அதே மாதிரிதான் ஆதியாகமத்திலையும் அப்படிதான் ஒவ்வொருத்தங்க பாவம் செஞ்சுட்டு ரீசன் சொன்னாங்க, இவனால இவளால சர்ப்பத்தினால. ஹல்லேலூயா. இன்னைக்கும் நம்ம ஜெபிக்க யாரெல்லாம் இங்க டெய்லி நீங்க ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஜெபிக்கிறீங்க, வேதத்தை எடுத்து வாசிக்கிறீங்க, டைரி போட்டு எழுதி வச்சிருக்கீங்க ஆண்டவர் பேசுறத அப்படின்னு கேட்டா எத்தனை பேர் கை உயர்த்துவோம்? ஹல்லேலூயா. உயர்த்தணும். இங்க இருக்க அனைத்து கரங்களும் உயரணும். அப்பதான் ஆண்டவர் சபையில ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வர முடியும். ஹல்லேலூயா. ஜெபிக்கிறவங்க இருக்கிற இடத்துல தான் ஆண்டவர் கிரியை செய்ய முடியும். ஹல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, நீங்க இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இன்னைக்கு நம்ம ஜெபத்தை வந்து நம்ம தேவைக்காக மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கேட்கும்போது மட்டும் ஆண்டவர் வந்து இறங்கி நம்ம ஜெபத்தை கேட்டுறணும், அற்புதம் செஞ்சிடணும் அப்படிங்கிறது நம்மளோட ஒரு மைண்ட் செட்டாவே ஆயிட்டு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உற்று பார்க்குறான், பிரச்சனைய உற்று பார்க்குறான். ஹல்லேலூயா. நம்ம வீட்டு பக்கத்தில் இல்லை நம்ம வீட்டில் எதனால பிரச்சனை வருதுங்கிறத உற்று பார்க்கணும். ஹல்லேலூயா. எதனால இந்த கட்டு, எதனால இந்த ஒரு பிரச்சனை, எதனால இந்த பக்கத்து வீட்டில் கூட ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கும், நம்ம ஹாயாக உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. பக்கத்து வீட்டில் ஒரு குடிகாரங்களோ யாரோ ஒருத்தங்க சண்டை போடுறாங்க அப்படின்னா நம்ம உட்காந்து என்ன பண்ணுவோம்? யாரை ஏசுறா, என்ன வார்த்தைலாம் வருது அப்படிங்கிறத உட்காந்து நல்லா ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்போம். ஹல்லேலூயா. எதுக்காக ரெக்கார்ட் பண்றோம்? உங்களுக்கே நல்லா தெரியும் எதுக்காக ரெக்கார்ட் பண்றோம். கரெக்ட். அடுத்த வீட்டில் போய் சொல்லணும், உனக்கு கேட்டுச்சா சவுண்டு, அன்னைக்கு 2 பேர் என்ன சண்டை போடுறாங்க, ஆனா சர்ச்சில் வந்து எப்படி இருக்கா பத்தியா, இதுல உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம கேட்டு அது அவங்ககிட்ட பிரச்சனை பண்றவங்ககிட்டே போய் பேசணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரச்சனைய உற்று பார்த்தான் பவுல். ஹல்லேலூயா. இங்க பேதுரு யோவானை நம்ம வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 3:2 பாருங்க. ஹல்லேலூயா. அவனை வந்து இதே மாதிரி தான் சப்பானியா தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தவன். தேவாலயத்திலே பிரவேசிக்கிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். அதற்கு பேதுரும் யோவானும் அவனை உற்று பார்த்த 4வது வசனத்தை வாசிங்க. பேதுரும் யோவானும், ஹல்லேலூயா. பேதுரும் யோவானும் என்ன பண்றாங்க? ஹல்லேலூயா. அங்க பவுல் என்ன பண்ணார்? ஹல்லேலூயா. என்ன நடக்குன்னு ஒரு ஃபோக்கஸ். சும்மா பார்க்கறதுக்கும் உற்று பார்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க உற்று பார்க்க போறீங்க. ஹல்லேலூயா. ஆரம்பிக்கலாமா? உற்று பார்க்க. ஹல்லேலூயா. என் குடும்பத்துல ஏன் இந்த சமாதானம் இல்லாத சூழ்நிலை, என் குடும்பத்துல ஏன் இந்த கட்டு, ஏன் வியாதி, ஏன் ஜீன்ஸ் படியா வியாதி வந்துட்டே இருக்கு, அப்படிதானே? இப்ப சுகர் கூட வியாதியாயிருச்சு. தாத்தாக்கு இருந்தா மகனுக்கு இருக்கு, பிள்ளைக்கு இருக்கு. ஹல்லேலூயா. கேன்சர் வியாதி. ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இந்த கட்டு அப்படின்னா நிறைய நேரம் நம்ம உற்று பார்க்கல. அதனாலதான் ஆண்டவரால ஜெபத்துக்கு இறங்க முடியல. ஹல்லேலூயா. இறங்குனாரா இறங்கலையா? பேதுருவோடும் யோவானோட ஜெபத்துக்கு. ஹல்லேலூயா. பேதுரு யோவானும் அழகா சொல்றாங்க பாருங்க. அவன் அவங்கள பார்த்து பிச்சை கேட்கிறான். அதுக்கு பேதுரும் யோவானும் எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். ஹல்லேலூயா. ஏதாவது ஒன்று தந்தா போதும், இதுதான் வேணும்னு இல்லை. ஒண்ணுமே இல்லாதவனுக்கு எது கிடைச்சாலும் நல்லதுதான். ஹல்லேலூயா. இப்போ நம்ம ஒண்ணுமே இல்லாம இருக்கோம், யாராவது ஒன்று தந்தா வேண்டாம் போமா, சரி ரொம்ப தேங்க்ஸ், நான் நினைச்சு கூட பார்க்கல, நீ தந்தீங்க ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிடுவோம். ஹல்லேலூயா. அதே மாதிரி தான் இந்த முடக்கப்பட்டு இருக்கிற சப்பானியை நினைச்சான், ஏதாவது ஒன்று தந்தா போதும். அவன் நினைச்சிருப்பான் சாப்பாடு தந்தாலும் ஓகே, ஏதாவது ஒரு அவன் சொன்ன மாதிரி பொண்ணு வெள்ளி ஏதாவது ஒன்று தந்தாலும் ஓகே, இல்லை பணம் தந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லி நினைச்சிருப்பான். அப்படிதானே? அதாவது ஏதாயிலும் ஒன்று கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். இவன் எதுக்கு நோக்கி பார்க்குறான்? ஏதாவது ஒன்று கிடைக்கும். அவன் எதுக்கு உற்று பார்க்குறான்? இவன்கிட்ட என்ன பிரச்சனை இருக்கு, இந்த குடும்பத்தில் என்ன சமாதான குலைவு எதனால வருது, இந்த குடும்பத்தில் எதுக்கு சண்டை வருது, யாரால வருது,
என்னால் வருதா? குடும்பத்தில் மெயினாக பிரச்சனை கணவன் மனைவியால் தான் வரும். ஹல்லேலூயா. அதை பார்த்து வளர்கிற பிள்ளைங்க அவங்க ஆட்டோமேட்டிக்காக சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் சொல்லியே கொடுக்க வேண்டாம். அப்படி தானே இப்போ நம்ம மேரேஜ் ஆஜன் ஸ்கூலில் நடந்த மாதிரி தான். அந்த பையன் ஒரே நாள்லையா வெட்டியிருப்பான்? எத்தனை நாள் பிளான் போட்டிருப்பான்? ஏன் எதை பார்த்துருக்கான்? அப்போ ஏற்கனவே ஒரு சண்டையவோ ஏதோ ஒரு காரியம் அவன் மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. ஒரு விஷயம் நம்மளுக்கு பிடிக்காது நடந்தால் அந்த இடத்துல நம்ம இப்படி தான் செயல்படணுங்கிறது அவங்க மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிட்டு. ஹல்லேலூயா. எவ்வளோ ஒரு வேதனையான விஷயம். எனக்கு அந்த சம்பவம் என்னால் மறக்கவே முடியல. நிறைய நேரம் அந்த சம்பவத்தை குறித்து நான் அழுதுகிட்டே இருந்தேன் நேற்றைய தினத்தில். ஏன் அப்படின்னா, ஒரு சின்ன மனுஷன், சின்ன ஒரு வயசு அப்படிதானே, 8வது படிக்கிற ஒரு பையன், அவனுக்கு இருக்கிற அந்த கொலை வெறி. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் நல்லா யோசித்து பாருங்க, நம்ம பிள்ளை இப்படி நின்றுச்சுன்னா நம்ம மனசு எப்படி இருக்கும்? ஹல்லேலூயா. ஊர் உலகம் எல்லாமே என்ன முதல் கேள்வி அதாங்க கேட்கும், என்ன பிள்ளை வளர்த்துருக்கீங்க, நீங்களாம் ஒரு பெற்ற தாயா தகப்பனா? நல்ல நல்ல கேள்விலாம் கேட்பாங்க. ஹல்லேலூயா. அப்போ அதுக்கு என்ன காரணம்? அவன் யாரை பார்த்து வளர்றான்? ஆமாம், நம்மளை பார்த்து தான் வளர்றான். ஹல்லேலூயா. நம்ம என்ன சொல்லி கொடுத்து வளர்றதை விட அவங்க பார்த்து வளர்றதுல அதிகமாக வளருவாங்க. ஹல்லேலூயா. நம்ம இப்படி செய்யாதடா, நீ அடுத்தவங்க பொருளை எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத விட, அவன் நீங்கள் சொல்லியிருப்பீங்க, பக்கத்து வீட்டில் குழம்பு கொடுத்த பாத்திரத்தை திருப்பி கொடுக்கலங்கிறது அவனுக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஏதாவது ஒரு பாத்திரம் கொடுத்துருப்பாங்க, நம்மளும் வாங்கி வச்சுருப்போம். பரவாயில்ல, இது நல்லா இருக்குது, இது இருந்தால் இது இந்த திங்ஸ் போட்டு வச்சுக்கலாம். அந்த அக்கா கேட்டால் எங்கே இருக்குக்கா, தேடி தாரன்னு. இதெல்லாம் ஒரு சின்ன விஷயந்தான். ஹல்லேலூயா. எல்லார் வீட்லேயும் நடக்கிறது தான். தாரன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருப்போம். ஆனால் அவனுக்கு தெரியும், அம்மா ஒரு இதை ரிட்டர்ன் கொடுக்கல அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது, அவன் கவனிச்சிட்டே இருப்பான். பிள்ளைங்க இப்போ உற்று பார்க்குறாங்க. ஹல்லேலூயா. நம்ம உற்று பார்க்குறத விட்டுட்டோம். இப்போ நம்ம கூட இருக்கிற நம்ம பிள்ளைங்க நம்ம வீட்டில் என்ன நடக்கு, எதனால சண்டை வருது நீங்கள் கேட்டு பாருங்கள். நீங்கள் சண்டை போட்டுருவீங்க. நீங்கள் சண்டை போட்டுட்டு நைஸாக பிள்ளைய கூப்பிடுங்க. பக்கத்தில் ஆடிட்டு தான் இருப்பான், அவன் கவனிச்சிருக்க கூட மாட்டான். நீங்கள் என்ன பேசுறீங்கிறத கவனிச்சிருக்க கூட மாட்டான். அவனை கூப்பிட்டு நீங்கள் தனியாக, இப்போ யார் மேலே தப்பு இருக்குங்கிறத நீ சொல்லுப்பா அப்படின்னு அவன்கிட்ட கேளுங்க. கரெக்டாக அடி பயம்மா, உன்னால தாம்மா, நீ தாம்மா வாயை விட்ட, ஃபர்ஸ்ட் நீ தானே ஆரம்பிச்ச. அப்பா அமைதியாக இருந்தாங்க. நீ தானே ஆரம்பிச்ச, உன்னால தானே பிரச்சனை வந்துச்சுன்னு யார்கிட்ட கேட்கலாம். ஏன் அப்படின்னா அவன் உற்று பார்க்குறான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவன் உற்று கவனிக்கிறான். நீங்கள் நம்ம என்ன பண்ணுறோம், என்ன செயல்படுறோம் அப்படிங்கிறத உற்று கவனிக்கிறான். உற்று கவனிக்கிற இடத்துல தான் ஆண்டவர் கிரியை செய்ய முடியும். ஹல்லேலூயா. இந்த பேதுரு யோவானும் உற்று பார்த்தார்கள். அவனுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, அவன் எதனால் இப்படி முடங்கி போய் இருக்கிறான், தாயின் வயிற்றிலிருந்து ஏன் சப்பானியாக இருக்கிறான். ஹல்லேலூயா. எல்லா காரியத்தையும் நான் நினைக்கிறேன் அவங்க உற்று பார்த்துருப்பாங்க. ஒருவேளை அவங்க பரம்பரை வியாதியாக கூட இருக்கலாம். ஹல்லேலூயா. எல்லாத்தையும் அந்த ஒரு செகண்ட், ஒரு நிமிஷம் அவங்களுக்காக நின்று உற்று பார்த்தார். ஹல்லேலூயா. பேதுரு உற்று பார்க்கும்போது அங்க நடந்தது என்ன அப்படின்னா, அவன் சுகமாகிறான், சொஸ்தமாகிறான். இங்க இங்க பேதுரு யோவானும் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். அவனை தேவாலயத்துல பிரவேசிக்கிற போது 2வது வசனத்துல, தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலயத்திலே வைப்பார்கள் சொல்லி இதில் வசனம் சொல்லுது. அவனை சுமந்து கொண்டு வந்திருப்பாங்க, அப்படிதானே? ஹல்லேலூயா. ஒரு 2 பேராக சுமந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஹல்லேலூயா. அந்த 2 பேருக்கும் வேலை என்னதான், அவனை தூக்கி கொண்டு அங்கே வைக்கிறது, திருப்பி தூக்கிட்டு போய் வீட்டில் விடுறது. ஹல்லேலூயா. அவங்க எத்தனை நேரம் ஏசினாங்களோ, ஏன்டா இப்படி எங்களை போட்டு பாடாப்படுத்துகிற, ஒழுங்காக எரிஞ்சு போயிருந்தா கூட பிரச்சனை இல்லை போல அப்படின்னு அநேக நேரம் நினச்சிருப்பாங்க, அப்படிதானே? இவங்க பேதுரும் யோவானும் உற்று பார்க்கறது, எல்லா காரியத்தையும் உற்று பார்க்குறாங்க. அப்போ இவன் எப்படி இங்கே வந்திருப்பான், யார் கொண்டு வந்து வச்சிருப்பான்? அப்போ அவங்களுக்கும் நம்மளால முடங்கி இருந்தோம்னா நம்மளுக்கு மட்டும் இல்லை, நம்ம கூட இருக்கிறவங்களுக்கும் அது வேதனை. ஹல்லேலூயா. அந்த முடக்கப்பட்டவன் அவனுக்கு மட்டும் அது பெரிய ஒரு வேதனை கிடையாது, அவனை தூக்கிட்டு போறவங்களுக்கும் வேதனை. இவனோட பாரத்தை அவங்க சுமக்கணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஜெபிக்காம முடங்கி இருந்தோம் அப்படின்னா நம்ம நினைச்சிட்டு இருப்போம் நல்லா தானே இருக்கும் அப்படின்னு. உங்களுக்கு மட்டும் வேதனை இல்லை, நீங்க ஜெபிக்காம விட்டுருக்கீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் சேர்த்து வேதனை. ஹல்லேலூயா. அந்த பாரம் நம்மளை அழுத்தணும். நாம முடங்கி இருக்கோம், நம்மளை முடங்க பிசாசுக்கு நல்லா தெரியும்.
ஜெபிச்சா ஜெயம் கிடைச்சிரும் தெரியும். ஹல்லேலூயா. அவனுக்கு ஒரே ஆயுதம் நம்மளுக்கு நல்லாவே தெரியும், ஜெபிச்சா ஜெயம் கிடைச்சிரும். அப்போ ஜெபிக்க விடாதபடி ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு போராட்டத்தை இவங்க மத்தியில் நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இவங்களால ஜெபிக்க முடியாது அப்படிங்கிற தைரியம் பிசாசுக்கு எப்போதும் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம இங்கே ஆலயத்தில் இருக்கிற வரைக்கும் நல்லா இருப்போம், எல்லா வார்த்தைகளையும் வாரம் கேட்டுகிட்டே இருப்போம். ஆனால் வீட்டுக்கு போனோன்னே என்ன பிரசங்கம் அப்படின்னு சொல்லி யாராவது கேட்டாங்கன்னா நீங்கள் நல்லா பேசுனாங்க, ஹல்லேலூயா, ஒரே வார்த்தையில் முடிச்சிருவோம். ஹல்லேலூயா. அப்படி அல்ல, அதை அசை போடணும். ஹல்லேலூயா. அதை தியானிச்சுட்டே இருக்கணும். இன்றைக்கு அதாவது அட்லீஸ்ட் ஒரு நாளாவது நம்ம அதை குறித்து நம்ம சிந்தையில் கொண்டு வந்து பார்க்கணும். ஹல்லேலூயா. சரி, நான் இப்போ கேட்குறேன், இன்னைக்கு என்ன பிரசங்கம் பார்த்துட்டு இருக்கீங்க? ஓகே. கர்த்தர் எப்படி இருந்தா இறங்குவாங்க, மற்றவங்க? சரி, ஓகே. மெயினான ஒன்று சொல்லவே இல்லையே. நான் என்ன சொல்லி ஆரம்பித்தேன்? ஏசப்பா எப்படியா? ஹல்லேலூயா. அருமையான அக்காக்கெல்லாம் கரங்களை தட்டலாமா? தேவனா மகிமைப்படட்டும். என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். ஹல்லேலூயா. அந்த தலை உயரணும் அப்படின்னா என்ன செய்யணும்? தேவன் இறங்கணும். தேவன் இப்படி இறங்குவார். நம்ம ஜெபத்துல உத்தரவு கொடுக்கணும்னா தேவன் இறங்கணும். அதுக்கப்புறம் என்னன்னா, கட்டுகள் அறுக்கப்படணும். நுகத்தை முறித்து கட்டுகளை அறுப்பேன் என்று சொன்னவர் கட்டுகளை அறுக்கணும். அந்த கட்டுகள் எப்படி அறுபடும் என்றால் உற்று பார்க்கணும். ஹல்லேலூயா. நம்ம பிரச்சனைய உற்று பார்க்கணும். ஹல்லேலூயா. பேதுரும் யோவானும் எப்படி உற்று பார்த்தார்களோ அதே போல உற்று பார்க்கணும். பவுல் எப்படி உற்று பார்த்தானோ அதே போல உற்று பார்க்கணும். நம்ம குடும்பத்துல என்னென்ன பிரச்சனை எதனால வருதுங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஹல்லேலூயா. இப்போ வீடு கட்டணும்னு சொல்லி முடிவெடுத்திருப்போம். அந்த வீடு கட்டதுக்கு சில இந்த டைல்ஸ் போட்டால் நல்லாயிருக்கும், அந்த டைல்ஸ் போட்டால் நல்லாயிருக்கும் சொல்லுவோம். நம்மளுக்கு காஸ்ட்லியான டைல்ஸ் தான் பிடிக்கும். அதனால ஒரு பிரச்சனை கண்டிப்பாக வரும். இதனால யார் மேலே தப்பு? ஹல்லேலூயா. அதை நீங்கள் உட்கார்ந்து உற்று பார்த்து சரி பண்ணணும். ஹல்லேலூயா. பேதுரும் யோவானும் முடக்கப்பட்ட சூழ்நிலை இருக்கிறவங்கள உற்று பார்த்தாங்க. இன்னைக்கு நம்ம எதனால முடங்கி இருக்கிறோம், நம்ம ஜபத்துக்கு முடக்கத்துக்கு என்ன ஒரு தடை, நம்ம குடும்பமா ஆலயத்துக்கு வராததுக்கு என்ன தடை அப்படிங்கிறத உற்று பார்க்கணும். ஹல்லேலூயா. இப்போ ஒரு கல்யாணம் வேணா நம்ம குடும்பமா போறோமா இல்லையா? ஹல்லேலூயா. குடும்பமா போனாதான் அவங்க மதிப்பாங்க. ஹல்லேலூயா. வீடு தேடி பத்திரிக்கை கொடுத்துருக்கேன், ஒரு ஆள் மட்டும் வராங்க பாருங்க அப்படி சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. அவங்களுக்கு என்ன மதிப்பு? குடும்பமா வரணும். இப்போ உங்களை அழைச்ச ஆண்டவருக்கு நீங்க என்ன மதிப்பு கொடுக்குறீங்க? ஹல்லேலூயா. குடும்பமா ஆலயத்துக்கு வரணும். ஹல்லேலூயா. ஒரு வேளை இன்றைய தினம் ஓகே, வேலைக்கு போயிட்டாங்க இல்லை படிக்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி விட்டுறலாம். ஆனால் சண்டே ஆராதனையை ஒரு நாளும் ஒரு பொழுதும் மிஸ் பண்ணிடவே கூடாது. ஹல்லேலூயா. குடும்பமாக ஆலயத்துக்கு வர்றது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் அவரை தேடி அவருடைய முகத்தை தேடி வருகிறவர்களை அவர் ஒரு நாளும் கைவிடுகிறதே இல்லை. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன உடனே மிகுந்த சந்தோஷப்படுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் சந்தோஷம் அறிகிற ஒரே விஷயம், குடும்பமா ஆண்டவர் ஆலயத்துக்கு வர்றோம், ஆலயத்தில் ஆண்டவரை தேடுறோம் அப்படின்னா ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம பார்த்த அந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா, முடக்கப்பட்ட நிலை மாறணும். முடக்கப்பட்ட நிலை மாறும்போது தான் உயர்வு கிடைக்கும். ஹல்லேலூயா. எப்படி அந்த சப்பானி தாயின் வயிற்றிலேருந்து அவன் சரியாகவே ஆக மாட்டாங்கிறது 100%. ஹல்லேலூயா. ஒருவேளை இப்போ மருத்துவம் வந்திருக்கு, ஆனாலும் மருத்துவம் வந்திருந்தாலும் 100% அதால் சரி பண்ண முடியாது. ஹல்லேலூயா. நிறைய பேர் இன்னும் அப்படிதான் இருக்கிறாங்க. நான் இதை இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஆவிக்குரிய விதத்தில் நான் அநேக நாள் முடக்கப்பட்டிருப்போம். முன்னாடி மாதிரி என்னால் ஆவியில் ஜெபிக்க முடியல, முன்னாடி மாதிரி என்னால் வேதத்தை வாசிக்க முடியல. வேதத்தை வாசிக்கிறதுக்கும் தியானிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஹல்லேலூயா. இது ஒன்றும் கதை புத்தகம் அல்ல. ஹல்லேலூயா. கதை புஸ்தகம் மாதிரி வாசித்தா ஆண்டவர் உங்களோட இடைப்பட முடியாது. அதை தியானிக்கும் போது தான் ஆண்டவர் உங்களோட இடைப்பட்டு பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஹல்லேலூயா. உற்று பார்க்கணும். சொல்லுங்க பார்க்கலாம் பக்கத்தில். உற்று பார்க்கணும். ஆண்டவர் ஒரு வசனத்தை உங்களுக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்தாலும் சரி, அதை உற்று பார்க்கணும். ஆண்டவர் ஏன் கொடுத்தார், எதற்காக கொடுத்தார், எதற்காக என்னை அழைத்தார், எதற்காக இந்த வார்த்தையோடு என்னோடு இடைப்பட்டு கொண்டு இருக்கிறாங்கிறத
உற்று பார்க்கணும். ஹல்லேலூயா. உற்று பார்க்கும் பொழுதுதான் முடக்கப்பட்ட நிலை மாறும். ஹல்லேலூயா. அநேக நாளாக இது சரியாவே ஆகாது, 100% டாக்டர் சொல்லிட்டாங்க, இல்லை இது அவ்வளோதான் முடிஞ்சது அப்படிங்கிற நிலை கூட மாறும் அப்படின்னா நீங்கள் உற்று பார்த்தா மாறும். ஹல்லேலூயா. உங்க ஜபத்துக்கு ஆண்டவர் இறங்கிட்டார் அப்படின்னா மாறும். ஹல்லேலூயா. ஜபத்துக்கு ஆண்டவர் இறங்கணும். 2வது காரியம் நம்ம உற்று பார்க்கணும். ஹல்லேலூயா. இருந்த இடத்துல எல்லாரும் எழுந்து நின்று கண்களை மூடி ஏசப்பாவை நோக்கி நம்ம பார்க்கலாம். ஆண்டவரே, நீங்க கொடுத்த நல்ல ஒரு நேரத்துக்காக, வார்த்தைக்காக உமக்கு நன்றி அப்பா. நாங்க உங்களை உற்று பார்க்கிறவர்களாக இருக்கணும்ப்பா. எங்க வாழ்க்கையில எதுக்கு இந்த பிரச்சனை, எதுக்கு இந்த முடக்கப்பட்ட நிலைமை, எதுக்கு இந்த போராட்டம், எதுக்கு எங்களுக்கு இந்த எங்க கட்டுகள் முறிக்கப்படணும், எங்க நுகங்கள் அறுக்கப்படணும்னா ஆமென் ஆண்டவரே, நாங்க உங்களை உற்று பார்க்கணும்ப்பா. எதனால பிரச்சனை வந்துச்சுங்கிறத பிரச்சனையை நாங்கள் உற்று பார்க்கணும். எதற்காக எங்களால் ஜெபிக்க முடியல, எதுக்காக எங்களால் வேதம் வாசிக்க முடியல, எதுக்காக பக்கத்து தெருவில் பக்கத்து வீட்டில் உங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்க முடியலங்கிறத நாங்கள் உற்று பார்க்கணும் ஆண்டவரே. அநேக ஜனங்களை ஆதாயப்படுத்துறதுக்கு எங்களை போங்கன்னு சொன்னீங்களே, எதற்காக எங்களால் போக முடியலை, எங்களால் ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க முடியலையப்பா. நாங்கள் உற்று பார்க்கணும்ப்பா. என்ன காரணங்கிறத நாங்கள் உற்று பார்க்கணும் ஆண்டவரே. உற்று பார்க்கும்போது தான் சுகம் உண்டாகும். ஹல்லேலூயா. உற்று பார்க்கும்போது தான் ஆமென் ஆண்டவரே, பல நாள் கட்டுல இருந்து ஆண்டவர் விடுதலை தருவார். ஹல்லேலூயா. இன்றைய தினத்துல எங்க ஜபம் இறக்கமுள்ளதா இருக்கணும் அப்பா. நீங்க இறங்குற ஜபமா இருக்கணும். நீங்க எங்களுக்கு உத்தரவு அருளி செய்யணும் அப்படின்னா நீங்க இறங்கணும்ப்பா. எங்க ஜபத்துல அவங்க இருக்கணும்ப்பா. நாங்க ஆயக்காரனை போல ஜெபிக்கணும்ப்பா. கண்களை கூட ஏறெடுக்க துணியாம ஜெபிச்சானப்பா. நாங்க எவ்வளவு துணிகரமா பாவங்களை செஞ்சுட்டு தைரியமா வந்து உங்க சமூகத்துல நிக்கிறோம். எங்களை மாற்றுங்கப்பா. ஒரு விஷயங்களை மாற்றுங்கப்பா. எங்க தேசத்துல நடக்கிற அக்கிரமத்தை எல்லாம் நாங்க உற்று பார்க்கணும். எதனால அந்த அக்கிரமம், எதனால தேசம் சீரழிந்து போகிறது, எதனால கொலைவெறி, இயேசுவே நாங்க உற்று பார்க்க ஞானத்தை கொடுங்கப்பா. எங்களை அதன் வழியா நீங்க நடத்துங்க ராஜா. ஒரு விஷயம் எங்களை மாற்றுங்கப்பா. எங்க ஜபத்துக்கு நீங்க இறங்கணுமாப்பா. எங்க கட்டுகள் அகலணும்ப்பா. எங்க நுகங்கள் முறிக்கப்படணும் ஆண்டவரே. நீங்க ஒரு விஷயம் இறங்குங்கப்பா. யெகோவா ரஃபா இன்றும் வாழ்கிறார். சுகம் தரும் தெய்வமே சுகமின்று தருகிறார். யெகோவா ரஃபா இன்றும் வாழ்கிறார். சுகம் தரும். எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி. சுகமின்று தருகிறார். மனம் இறங்கும் தெய்வமே சுகம் தந்து நடத்தி செல்வார். மனம் இறங்கும் தெய்வமே சுகம் தந்து நடத்தி சுகம் தரும் தெய்வமே சுகமின்று
வீட்டுக்குள் நுழைந்தார். ஆவின் கரத்தை பிடித்து தூக்கினார். காய்ச்சல் உடனே அன்று நீங்கிட்டு கர்த்தர் தொண்டு செய்து மகிழ்ந்தார். நீங்க சொல்லுவீங்களா? நாங்களும் கர்த்தர் தொண்டு செய்ய நீங்கிட்டு கர்த்தர் தொண்டு செய்து மகிழ்ந்தார். யெகோவா ராஃபா இன்றும் வாழ்கிறார். சுகம் தரும் நல்ல ஒரு தெய்வ பிரசன்னம் வெளிப்படுகிறது. சுகமளிக்கிற தேவன் இறங்கி வந்திருக்கிறார். யெகோவா ராஃபா இன்றும் வாழ்கிறார். சுகம் தரும் தெய்வமே, சுகம் இன்று தருகிறார். குஷ்டரோகியை கண்டார். இயேசு கரங்கள் நீட்டி தொட்டார். குஷ்டரோகியை கண்டார். இயேசு கரங்கள் நீட்டி தொட்டார். சித்தமுண்டு சுத்தமாகு என் சுகத்தை தந்தார். சித்தமுண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகத்தை தந்தார். யெகோவா ராஃபா. கரங்களை உயர்த்தி கடைசியா அந்த சுகம் அந்த மேலனுக்கு குடும்பத்துல இறங்குவதா, பிள்ளைகளுக்குள்ள, கிராமங்களுக்குள்ள சுகமென்று தருகிறார். யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா இன்றும் வாழ்கிறார். சுகம் தரும் தெய்வம் இயேசு சுகமென்று தருகிறார். யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா இன்றும் வாழ்கிறார். சுகம் தரும் தெய்வம் இயேசு சுகமென்று தருகிறார். கடைசியா யெகோவா ராஃபா சுகத்தினால் சுகம் தரும் தெய்வம் இயேசு சுகமென்று தருகிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். இந்த ஜெபத்தை கேட்க இறங்கி வாங்க. சகோதரி சொன்னது போல ஜெபம் பண்ணுகிறது மாத்திரமல்ல, கர்த்தர் இறங்கி வந்து பதில் கொடுக்கணும். இறங்கி வந்து பதில் கொடுக்கணும்னா நம்ம ஜெபம் உத்தமமாய் மாறணும். ஆயக்காரனை போல எங்க ஜெப வாழ்க்கை மாறட்டும். உற்று பார்த்து ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்யும். இடத்துல குறைகள் இருந்தாலும் அதை உற்று பார்த்து சரி பண்ண, மற்றவர்களுடைய வாழ்க்கையை உற்று பார்த்து ஜெபிக்க ஒப்பு கொடுக்கிற ராஜ் கரத்தில் தருகிறோம். தெய்வீக பிரசன்னம் எங்களை ஆட்கொண்டதற்கு நன்றி. வந்திருக்கிற ஆண் மக்கள், பெண் மக்கள், பெரியோர், சிறியோர் எல்லார் மேலும் தெய்வீக ஆசீர்வாதமும் சுகமும் இறங்கி வந்தபடி நான் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரியங்களையும் மறவாது.